பகுதி செய்திகள் உடனுக்குடன் உள்ளங்கையில் டெம்பிள் சிட்டி நியூஸ். மேலக்காவேரி ஸ்ரீ வித்யா கணபதி திருக்கோவில் மகா கும்பாபிஷேகம் நிகழ்ச்சியை வழங்குவோர் ஸ்ரீ காவிரி மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப்பள்ளி, சுவாமிமலை, மெயின் ரோடு, கும்பகோணம். கும்பகோணம் மேலக்காவிரியில் அருள்பாலிக்கும் ஸ்ரீ வித்யா விநாயகர் திருக்கோவில் மகா கும்பாபிஷேகம் இன்று காலை கோலாகலமாக நடைபெற்றது. கும்பகோணம் மேலக்காவிரியில் அமைந்துள்ள காவிரி மெட்ரிகுலேஷன் பள்ளி வளாகத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ வித்யா கணபதி திருக்கோவில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் இன்று காலை நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். தஞ்சையும் புஞ்சையும் கொஞ்சி விளையாடும் புண்ணிய நதியாம் காவிரி வடகரையில் அமைந்துள்ள அருள்மிகு பெருந்தேவி தாயார் உடனாய ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோவிலுக்கு வடக்கு வீதியில் அமையப்பெற்றுள்ள ஸ்ரீ காவிரி மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ வித்யா கணபதி திருக்கோவிலில் திருப்பணிகள் முடிந்து சனிக்கிழமை யாக பூஜைகள் தொடங்கியது. அன்றைய தினம் முதல் கால யாக பூஜைகளும் ஞாயிற்றுக்கிழமை காலை இரண்டாம் கால யாக பூஜைகளும் நடைபெற்றது. யாகசாலையில் புனித நீர் வைக்கப்பெற்று சிவாச்சாரியார்கள் மந்திரங்கள் முழங்க விக்னேஸ்வர பூஜை, கணபதி ஹோமம், லக்ஷ்மி ஹோமம், கோபூஜை உள்ளிட்ட பல்வேறு பூஜைகளுடன் இந்த யாகசாலை பூஜைகளை நடத்தினர். கழுத்திலிருந்து சிரசு பாகமாக தலைபாகமானது மூன்றாவது பாகம் உத்தரபாகத்திற்குரிய ஆவரிகள் தெரிவிக்கப்பட்டு சிவரத்ன பூர்ணாஜனேன அபிஷிச்சாம் சிவத்ராதிகேரோ யாவத்தோடே சமத்ரிதம் இம்பத்தாவத்வயா தேவ ஸ்தாதவ்யம் சன்னிதானம் சிவத்ராதிகேன நமோ நமஹ விராஜாந்தரமாதவனை சர்ப்பே பிரார்த்திய மந்திரஹீனம் கிரியாஹீனம் பக்திஹீனம். ஸ்ரீ வித்யா கணபதியினுடைய அதனால்தான் ஞானிகளினுடைய சுவாசம் விரல்கள் அவர்களுடைய அந்த மனமானது தெய்வ மின்சாரத்தை கடத்துகின்ற வல்லமை உடையவை. அதைத்தான் திரு ஐயப்ப சிவாச்சாரியார் அவர்கள் அவர்களுடைய தலைமையிலே இப்பொழுது செய்து கொண்டிருக்கிறார். 12 ஆண்டுகளுக்கு கோயிலுக்கு செல்லவில்லை என்றாலும் கூட இது ஒரு கும்பாபிஷேகத்தை பார்ப்பதன் மூலமாக நாம் அந்த இறை வழிபாட்டை 12 ஆண்டுகள் பார்த்த புண்ணியத்தை நாம் பெறுகிறோம். நிகழ்ச்சியை வழங்குவோர் ஸ்ரீ காவிரி மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப்பள்ளி, சுவாமிமலை, மெயின் ரோடு, கும்பகோணம். பெருஞ்சோலை சூழ்ந்த கருஞ்சோ